தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பல. விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்திச்சு 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வராப்புல. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்றது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராப்புல. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நீ அவரை எதிர்க்கிற. நான் எங்க அவரை இருக்கிறேன்? அவங்க ஆளுக்குதான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். அதனால அது வந்து என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுறாப்புல. அது அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி அதை பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அண்ணா ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி இப்ப வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்க அண்ணாவை எடுத்துட்டு வரீங்க? அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும்ன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் வந்து தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்புல இருக்கு தம்பி. நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து 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 நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா நிக்கிறேன். ஏன் வசனத்தை நீங்க எடுத்து பேசிட்டு கூடாது. நான் தான் சொல்லணும். நீங்க நிக்கவே இல்லை, தனிச்சு நிக்கவே இல்லை, களத்துக்கே வரல. நீங்க வர்றதுன்னா 24 வந்து பாராளுமன்றத்துல பிஜேபி எடுத்து நின்று இருக்கணும். நீங்க விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிட்டு இருக்கணும். ஏன் போட்டி இல்லை?